செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு 4 மணிக்கு வரவேற்கிறேன். குட் ஆஃப்டர்நூன். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடெல்லாம் மாப் போட்டிருக்கேன்னு அர்த்தம். இப்போ அந்த வீடு மாப் போடுறது எவ்வளோ பெரிய வேலை. துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் மடித்து எடுத்து வச்சாச்சு. பெட் ஸ்ப்ரெட்டெல்லாம் மடித்து வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஆர்டர் போட்டது தெரியுதா? இன்னும் ஒரு 10 உள்ளே இருக்குது. ஸோ ஒரு சீரியல் கமிட் ஆகிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கான திங்ஸு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட், அதுக்கான ப்ளவுஸ், அதுக்கான சாரீஸ், அதுக்கான பேக்ஸு இதெல்லாம் ரெடி பண்ண போதும் ஆகிடுது. இன்றைக்கி 9/9/2025 செவ்வாய்க்கிழமை. ஸோ வீடு மாப் போட்டேன். பாத்திரம் நான் கொஞ்சம், தம்பி கொஞ்சம் விளக்கி வச்சிட்டோம். அது கொஞ்சம் இருக்கட்டும்னு வச்சாச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ காலிஃப்ளவர் ஃப்ரை, இது பேர் என்னது? தட்டைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் குழம்பு. அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளோட சாதம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ரசம், தயிர் உங்களுக்கே தெரியும். தேவை ஆப்ஷனல், ஊறுகாய், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இன்னும் நான் சாப்பிடல. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்லோடு, அப்பா முடியல. ஸோ அதனால் நேற்று என்ன பண்ணிட்டோம்னா, யசோதாக்கு பர்த்டே. ஸோ பர்த்டே இது சின்ன ஷார்ட்ஸாக போடுறேன். நேற்று எல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ரீசெண்டாக பேரன்புன்னு நினைக்கிறேன். பேரன்பு சீரியலுக்கு அப்புறம் இப்போ தான் மறுபடியும் ஜீ தமிழில் கமிட் ஆகியிருக்கேன். நேற்று டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறத விருப்பப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நேற்று பாரிஜாதமில் அந்த கேரக்டர் பேர் இன்னொன்று எனக்கு மைண்டில் இல்லை. ஜீ தமிழில் ஒரு நல்ல ஒரு வில்லி கேரக்டர். ஸோ நீங்களாம் எதிர்பார்த்தது மேபி அருவி மாதிரி வருமானு எனக்கு தெரியாது. பட் என்னை மதித்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் பண்ணுனா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால ஒரு கடவுளுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, அவங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, ஒரு 2 நாளில் ஆனால் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தது. அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டைம் வந்துடுச்சு. ஸோ ஜீ தமிழில் பாரிஜாதம் நான் கமிட் ஆகிருக்கேன். நேற்றே ஃபஸ்ட்டு சீன்ஸ்க்கு வந்துட்டேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. நட்ராஜ் சார்லேருந்து, அம்மாலேருந்து, இன்னும் 2-3 பேர், நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. இன்ஸ்டாகிராமில் என்னோடய போஸ்ட் டேக் பண்ணி சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு விஷயம், என்னை நம்பி கொடுத்ததுக்கு. இந்த வீடியோஸ் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் என்னோடய நன்றியை நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க. இன்னும் காலையிலேருந்து மோர் குடிச்சிட்டு போயிட்டேன், அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணலை. இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு. இனிமேல் தான் நான் போய் குளிச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் மார்னிங்கே. உடம்புக்கு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மற்ற என்ன வேலைன்றதை பார்க்கணும். நாளைக்கு ஒரு வேளை ஈவினிங் தான் தெரியும் ஷூட் இருக்கா இல்லையான்றது. மருமகள் இப்போதைக்கு இல்லை, ஏன்னா சங்கமம் போகுது. கையல் அண்ணனோட சங்கமம் போகிறதுனால எங்களுக்கு இந்த மாதம் ஷூட்டே கிடையாது. பாரிஜாதம் தான் இன்னும், அதுவும் டேட்ஸ் தெரியாது. இன்றைக்கி ஈவினிங் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நான் என்ன வீடியோஸ் போடுறேன்றதை நேற்று டக்குன்னு போய் இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்தேன். ஏன்னா யூடியூப்பில் லைவ் வந்தேன்னே அவங்களாம் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் லைவ் வந்தேன். அவங்க கேட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன லாபம், வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு. நான் என்னோடய டெய்லி ரொட்டீன்ஸ் உங்களுக்கெல்லாம் போட்டுறேன். அவங்களுக்கு என்னென்னா ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கும் நான் 1-2 ஒர்க் அவுட் வீடியோஸ் போடுறேன். பட் பின்னாடி சாங்ஸ் வரும். அதனால நம்மளுக்கு அந்த எடிட்டிங் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. சோறு திங்க நேரம்லாம் சுற்றிட்டுருக்கேன் நான். ஸோ இனிமேல் தான் ரீஅரேஞ்ச் பண்ணி மருமகள் பேக் மாதிரி பாரிஜாதம் பேக் ரெடி பண்ணணும். தம்பி தூங்குறான், அவன் வந்ததுக்கப்புறம் தான் இது பண்ணணும். சரிங்க, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் என்னவோ அதை பார்க்க போகிறேன். பாய், கீப் சப்போர்ட்டிங். ஜீ5ல் இருக்கும். பார்த்துட்டு எனக்கு டைம் இருக்கவங்க நேற்று எபிசோட் போட்டு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, bye, love you so much, take care. முடியல, வாங்க சாப்பிட்லாம்.